சுகர் வச்சோ இல்லைன்னா கலர் பவுடர் வச்சோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் கருப்பட்டி வச்சு நான் கேசரி பண்ண போகிறேன். அது நம்ம கலர் பவுடர் சேர்க்காம அந்த கருப்பட்டியில் உள்ள கலரே வச்சு நல்லா சாக்லேட்டாக நமக்கு கிடைக்கும். சாக்லேட் புட்டிங் மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பட்டி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ரவா கேசரிக்கு நான் வந்து அரை கப்புக்கு ரவை எடுத்திருக்கேன். கருப்பட்டி நம்ம இங்கே வந்து 3/4 கப்புக்கு நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துக்கிறோங்க, இல்லைன்னா கையளவு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம், கார்னிஷிங்காக தான். அதுக்கப்புறம் இங்கே நான் 2 ஏலக்காய் எடுத்து 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ப்ளஸ் 3 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். அதாவது முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கும் கேசரி கிண்டுறதுக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம்னா அந்த கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரை கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணி, எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஸோ இங்கே 1 கப்பு தண்ணி நான் சேர்த்துட்டேன் ஒரு பேனில். இதில் வந்து நான் உடச்சி வச்சுட்டு கருப்பட்டியையும் சேர்த்தாச்சு. கருப்பட்டியை நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம கருப்பட்டி சிரப் கிடைச்சா மட்டும் போதும். கம்பி பதம், அந்த பாகு பதம் அதுவுமே நமக்கு வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஸோ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் வந்து அந்த பனை ஓலை, கல், மண்ணெலாம் இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வடிகட்டுற இந்த வடிகட்டி வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது கீழே மெட்டலில் இருக்குது, மேலே தான் பிளாஸ்டிக்கில் இருக்குது. நான் மேலே பிளாஸ்டிக்கில் படாமல் தான் நான் வடிகட்டி எடுக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் ஹாட் லிக்விட்லாம் வடிகட்டும் போது மெட்டலில் உள்ளதே எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கை வந்து நல்லது கிடையாது. நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் இதில் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு நாம் வந்து முந்திரி பருப்பை போட்டு வறுக்க போகிறோம். இங்கே நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்த்து வறுத்து எடுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வால்நட், இல்லைனா ஆல்மண்ட், பாதாம் இருக்குல்லையே, அது சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட உலர்ந்த திராட்சைகள் நீங்கள் போட்டு வறுத்திங்களால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே முந்திரி பருப்பு மட்டுமே போட்டு வறுத்து எடுக்கிறேன். இங்கே நாம் வந்து கருப்பட்டியை வச்சு நம்ம கேசரி பண்ணுறோம் இல்லையா, அந்த கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை வச்சும் பண்ணலாம். அது மாதிரி பனங்கற்கண்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பனங்கற்கண்டை வச்சும் நீங்கள் வந்து இந்த கேசரி பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து முந்திரி பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ அந்த நெய் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு வறுத்துக்கிற போகிறோம். ஸோ நான் எடுத்து வச்சுக்க அரை கப்பு ரவையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. அதாவது வந்து வேணும்னா நீங்கள் தீயை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரவை வந்து தீஞ்சிடக்கூடாது, ப்ரௌன் கலர் மாறிடக்கூடாது. ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை முதல்ல இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு நெய்யில் போட்டு வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது வறுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நான் ஒரு பேப்பர் டவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாகு கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த வறுத்த ரவையை போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஆளே வேலை பார்க்கும்போது. இப்போ பேனில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நான் இப்போ ஹையில் தான் வச்சு நான் இந்த கேசரி கிண்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மீடியமில் கூட வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது இந்த கருப்பட்டி பாகு. இப்போ வந்து இது ஓரளவு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காயும் சீனியும், அந்த மிக்சரை இதில் கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஏலக்காய் ரொம்ப பட்டு போல் நான் முணுக்கலை, லைட்டாக தான் நான் அந்த உள்ளக்கற்க அந்த கருப்பு அந்த சீட்ஸ் மட்டும் நல்லா அரைப்படுற அளவு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த சீனி வந்து நம்ம போட்டிருக்க சீனி வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு வந்து எப்போவுமே ஒரு இனிப்பு பதார்த்தம் பண்ணும்போது இந்த மாதிரி உப்பு சேர்க்குறது வந்து அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ரொம்ப திகட்டாமல் இருக்கும் நமக்கு, அதுக்கு தான். ஸோ எனக்கு ரொம்ப 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு பிஞ்ச் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேப்பர் டவலை கொட்டி வச்சுருக்க அந்த வறுத்த ரவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரவை என்றைக்குமே கேசரி கிண்டும்போது மொத்தமாக உள்ளே நம்ம கொட்டிடக்கூடாது. இது நம்ம சாப்பிடும்போது பாதி வந்து அந்த சுகரோட பிளெண்ட் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க.
உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தீயை கம்மி பண்ணி கூட சேர்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த போடுற ரவை வந்து அந்த கருப்பட்டியோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ நல்லா சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டுறதை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரவை வந்து கருப்பட்டியோட நல்லா மெர்ஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து இந்த ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே உடச்சி விட்டுட்டே நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. கட்டி படாமல் நம்ம கிண்டியிருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற நேரத்தில் நாம் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த வந்து அந்த உருண்டைகள் ஃபார்ம் ஆக நம்ம ஈஸியாக நம்ம வந்து கேசரி கிண்டி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் நாம் வந்து நெய் சேர்க்க போகிறோம். இங்கே நான் 3 டீஸ்பூனுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா கிண்டாமல் அதை ஃபோல்டு பண்ணணும். நாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்பொழுது நெய் வந்து அப்படியே அந்த ரவை மிக்சருக்குள்ளே அப்படியே போகும். பில்லோ அப்படி நம்ம துணி மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிக்கணும். மடித்தோன்னா அந்த நெய் ஃபுல்லாக உள்ளக்க அப்படி லேயர் மாதிரி உள்ளக்க ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மடித்ததையே திரும்ப திரும்ப இந்த மாதிரி மடித்தோன்னா நமக்கு அருமையான கேசரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி ஷேப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கருப்பட்டி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டியான கருப்பட்டி கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, நல்லா சாக்லேட் புட்டிங் மாதிரி இருக்குது. கட்டாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இது. கருப்பட்டி வந்து ரொம்ப சுகரியாக இருக்காது. சுகர் வந்து அந்த டேஸ்ட் இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 3/4 கப்புக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணால் நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கூட வேணா கூட நீங்கள் வந்து 1/2 கப்பு ரவைக்கு 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியானது, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லா விதமான பண்டிகை நாட்களையும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.